அப்படி நம்ம எல்லோரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். இருக்கிற இடத்துல அப்படி நம்ம எல்லோரும் எழுப்பி நின்று வலது கரம் உயர்த்தி இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மையை, உங்களுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் தரும்படிக்காகவே உங்களை இந்த மாலை வேளையில் மீண்டும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எனவே எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, தேவாதி தேவனுக்கே மகிமை, ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, கர்த்தாதி கர்த்தருக்கே மகிமை என்று சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தரை கனப்படுத்த போகிறோம். க்ளோரி, ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை, சொல்லுங்க. தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே.
பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து ரட்சித்தவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து சுகம் தந்தீரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து விடுதலை தந்தீரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. கரங்களை உயர்த்தி என்னை தேடி வந்து என்னை மீட்டெடுத்தவரே, உமக்கே மகிமை. சொல்லுங்க, உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தவரே, தேடி வந்து என்னை மீட்டவரே, தேடி வந்து எனக்கு சுகம் தந்தவரே, தேடி வந்து உம்முடைய சொந்த பிள்ளையாக மாற்றினவரே. சொல்லுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை தேடி வந்து ஆண்டவரே உங்கள் சொந்த பிள்ளையாக என்னை மாற்றி உங்கள் தோளில் என்னை ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமந்து கொண்டு வர்றீங்களே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் இந்த மாலை வேளையிலும் இந்த ஆராதனையை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தினாலே ஆண்டவரை அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மாலை வேளையிலும் மீண்டும் ஒரு விஷயங்களை ஆண்டவரே இந்த இடத்துக்கு கொண்டு வந்த உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மை பாடவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் உம்முடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாத நன்மைகளை எல்லாம் கிருபையாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை தந்து எங்களை தொடர்ந்து நீர் நடத்த போகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்வோம் ஜீசஸ். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லவர். ஹல்லேலூயா. எனவே ஒரு பாடலை பாடப் போகிறோம். எங்கள் தேவன் நல்லவரே, வல்லவரே, இன்றும் என்றும் எங்களை காப்பவரே என்று சொல்லி சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் கனப்படுத்த போகிறோம். எங்கள் தேவன் வல்லவரே, இன்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, இன்றும் என்றும் காப்பவரே. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், இயேசு நல்லவர். எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே.
நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம். சொல்லுங்க. தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், இயேசு நல்லவர். எங்கள் தேவன் வல்லவரே, இன்றும் என்றும் காப்பவரே. சோதனை துன்பம் சூழ்ந்தாலும் ஒருபோதும் நாம் சோர்ந்து போகாதபடி நம்மை காக்கிறவர். பாடுவோமா? சோதனை துன்பம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போவதில்லை. சோதனை துன்பம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போவதில்லை. வேதனை வியாதி நெருக்கினாலும் வெற்றி சிலுவை உண்டு. வேதனை வியாதி நெருக்கினாலும் வெற்றி சிலுவை உண்டு. கரங்களை தட்டி வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், இயேசு நல்லவர். எங்கள் தேவன் வல்லவரே, இன்றும் என்றும் காப்பவரே. அழகை அனுதினம் தாக்கினாலும் ஆண்டவர் வார்த்தை உண்டு. அழகை அனுதினம் தாக்கினாலும் ஆண்டவர் வார்த்தை உண்டு. உலகம் நம்மை வெறுத்தாலும் உன்னதர் கரங்கள் உண்டு. உலகம் நம்மை உலகம் நம்மை வெறுத்தாலும் உன்னதர் கரங்கள் உண்டு. நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், இயேசு நல்லவர். எங்கள் தேவன் வல்லவரே, இன்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, இன்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, இன்றும் என்றும் காப்பவரே. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், இயேசு நல்லவர். எங்கள் தேவன் வல்லவரே, இன்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, இன்றும் என்றும் காப்பவரே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவர் இன்றும் என்றும் உங்களையும் என்னையும் கண்மணி போல காப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எப்படி நான் பாடுவேன்? நான் என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக ஆத்துமா
ஆதாயம் செய்வேன். பாடுவோமா? Glory. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது உங்களுக்காக புதிய வழியை திறக்கிற கர்த்தர். வழி திறந்தாரே, ஓ திறந்த வழியை ஒருபோதும் அவர் அடைக்காத கர்த்தர். பாடி மகிமைப்படுத்துவோமா? ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சொல்லுங்க, ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பில், அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல உங்களை பாதுகாத்தாரே. பாடுவோமா? கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடுகளவும் கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய்
ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா. எப்படி நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த முடியும்? அருமையான பக்தன் எப்படியாய் பாடியிருக்க, அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது எப்படி பாடி பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? அவர் எப்படிப்பட்டவர்? வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும், தம்முடைய வாக்கினால் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் தம்முடைய பலத்த கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே வாக்குத்தத்தங்கள் தந்த கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடப்போகிறோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென். உயர்த்தி
ஆமே. விசுவாசத்தோடு ஆமென் வாக்கு சொல்லுங்க. தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள். வாக்குத்தத்தங்கள் ஆம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த நல்ல ஒரு அருமையான பாடல். இந்த பாட்டை காலையில் காணிக்கை பாடலாக தம்பி பாடினாங்க. இந்த பாடலை நான் ஃபஸ்ட் டைம் தான் கேட்டேன். அதை கேட்கும்போதே அதற்குள்ள ஆசீர்வாதம் நிறைய இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் அந்த ஆசீர்வாதமெல்லாம் வாக்குத்தத்தம்லாம் அப்படியே இருக்கு. அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. பாருங்க, ஆபிரகாமை குறித்து ஒரு சரணம் எழுதப்பட்டிருக்கு. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, ஒண்ணுமே இது நீ நடக்காது என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமை. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்? வாக்குத்தத்தத்தை நம்பி, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். அல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நீங்க நம்பி அதை உங்க உள்ளத்துக்குள்ளே அதை ஏற்றுக்கொண்டு அதை அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தி நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது தெய்வ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தில் நீங்கள் வல்லவராக மாறுவீங்க. ஹல்லேலூயா. இந்த காலையில் 2வது சர்வீஸில் இந்த பாடலை ரொம்ப நேரம் பாடினாலும் ஒரு சில பாடலெல்லாம் எனக்கு பாடினா ஒரே ஒரு முறை பாடிட்டா திருப்பி அந்த பாட்டை பாடினாலும் என்ன வராது. ஆனால்
திரும்ப திரும்ப பாடுவது எதற்காக அப்படின்னா, இந்த பாடல்கள் மூலமாக எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பாடல்களை திரும்பி பாடுகிறது நிமித்தம், நீங்கள் பாடுகிறது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 4வது அதிகாரம் 20, 21, 22 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 4வது அதிகாரம் 20, 21, 22 ஆகிய 3 வசனங்களில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அதை வாசிக்கிறேன், கவனித்து பாருங்க. உங்களுக்கு போர்டில் போடுறாங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இப்போ வாக்குத்தத்தம், இந்த வேத புத்தகம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் கர்த்தர் பிரத்யேகமாக உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லவர் என்று நீங்கள் முழு நிச்சயமாக நம்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ப வேண்டும், நம்ப வேண்டும். பாருங்க, நம்முடைய இந்த வேத புத்தகத்தில் கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் இது எல்லாத்தையும் நாம் முழு நிச்சயமாக நம்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 4 நாட்களான இந்த லாசருடைய கல்லறையிலே போய், லாசரு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துல கொண்டு போய் கல்லறைக்கு முன்பாக நின்று அவனுக்காக ஜெபம் பண்ண நிற்கிறார். அவருடைய சகோதரிகள் சொல்கிறாங்க, ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு, யாருமே அவளுக்கு நம்பிக்கை இல்லை, அவளுக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, லாசருவே வெளியே வா. ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா. இந்த சம்பவத்தை வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. அவன் கைகள் கால்கள் எல்லாம் திரைச்சீலையால் கட்டப்பட்டு கிடக்குது. எப்படி நடந்து வந்திருப்பான் பாருங்க. ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த பிற்பாடு தான் இவனை கட்ட வீழ்த்து விடுங்கள்னு சொல்கிறார். அப்போ அங்கே கிடத்தப்பட்டு கிடந்த அந்த லாசரு எப்படி நடந்து வந்திருப்பானா? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமை உள்ளவர் என்று நம்பி. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் டாக்டருங்க சொல்லியிருக்கலாம் இந்த வியாதி முடியாது, அல்லது சூழ்நிலைகள் சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை திரும்பவும் செழிக்காது, உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இன்னும் திரும்பி மீண்டு வருவ முடியுமா, அதெல்லாம் உலகம் சொல்லும். ஆனால் வாக்குத்தத்தத்தை கொடுத்த அந்த கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக ஒரு தேவ பிள்ளை நம்பினால், விசுவாசித்தால், அவங்க அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பார்க்குற நேரமெல்லாம். அதனால தான் ஆண்டவர் எப்போதும் மகிமைப்படுத்தணும்னு சொல்லி நினச்சதுனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ வெளியே வாப்பா, வெளியே வா, உனக்கு குழந்தை செல்வம் வேணும், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும் இல்லையா, நீ வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை உன்னால் என்ன முடியுமா எண்ணிப்பார். என்ன முடியுமான்னு கேட்குறாரு. அவன் முழிக்கிறான் திருத்தன். எங்கே என்ன முடியும்? ஒரு மனுஷன் நான் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களெல்லாம் எண்ணி முடியணுன்னா அவனுக்கு எத்தனை ஆயுசு காலம் வேணுமோ அது தெரியாது, கணக்கு போட முடியாது, என்ன முடியாது. அப்படி வானத்து நட்சத்திரங்களை பார், என்ன கூடுமானால் என்ன, அவ்வண்ணமாக உன்னுடைய சந்ததி இருக்கும். கடற்கரை மணலை போய் எண்ணிப்பாரு, கடற்கரை மணலை யாராவது என்ன முடியுமா? முடியாது. அவ்வண்ணமாக உன் சந்ததி இருக்கும். பூமியின் தூளை எண்ணிப்பாரு, அந்த பூமியின் தூளை போல உன்னுடைய சந்ததி இருக்கும், உன்னுடைய சந்ததி இருக்கும். 3 இடத்துல எண்ணிப்பார் ஆண்டவர் சொல்றாரு. தேவ பிள்ளையே, கடற்கரை மணலை எண்ணிப்பாரு, பூமியின் தூளை எண்ணிப்பாரு, வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பாரு. இதெல்லாம் என்ன கூடுமானால் உன் சந்ததி அவ்வளவு எண்ணிக்கையில் திரளாக இருக்குன்னு சொன்ன உடனே அவன் அதுக்கு பிற்பாடு வானத்தை பார்க்கும் போதெல்லாம் இவ்வளவு திரளாக என்னை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார், மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். பூமியின் தூளை நடந்து போகும்போது மண்ணை பார்ப்பான், மண்ணை பார்க்கும்போதெல்லாம் என் சந்ததி ஆண்டவர் பூமியின் தூளை போல பெருக பண்ணுவார், கர்த்தரை மகிமைப்படுத்தி இருந்திருப்பான். ஒருவேளை கடற்கரைக்கு போயிருந்தான்னா அந்த இடத்துல பார்ப்பான், கடற்கரை மணலெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளவு திரளாக இருக்குது, இதை எப்படி என்ன முடியும், கவுண்ட் பண்ண முடியும், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். எனவே தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் முதலாவது அவர்கள்
வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று நம்பி, ரெண்டாவது அவரை மகிமைப்படுத்தி, இந்த 2 காரியங்களையும் ஒரு தேவப்பிள்ளை செய்தால், மூன்றாவது அவங்க விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு இருக்கு. நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன். அவங்க விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, பலகீனமாக இருக்க மாட்டாங்க. பயில்வானை பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பான் பாருங்க, அவனை பார்த்தாலே எதிராளி பயப்படுவான். அதுபோல விசுவாசத்தில் உங்களை கர்த்தர் வல்லவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி செய்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். தேவப்பிள்ளை தாவீதினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். தாவீதை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தினார். கொஞ்ச காலங்கள் சவுல் ராஜாவாலே துரத்தப்படக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் தேவப்பிள்ளையே நேரம் வந்தபோது, காலங்கள் வந்தபோது கர்த்தர் தாவீதை ராஜாவாக சிங்காசனத்தில் ஸ்தாபித்தார். அல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, யோசேப்புக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு. அரிக்கட்டு மாத்திரம்தாம்மா நிமிர்ந்து நிற்கும், மற்ற அரிக்கட்டுகள்லாம் உன்னை பணிந்து கொள்ளும். அதே போலதான் எகிப்தில் யோசேப்பு அதிபதியாய் நிற்கிறான். மற்ற எல்லா சகோதரர்களும் பணிஞ்சு நிற்கிறாங்க, கையில் கோணியை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஏதாவது உணவுப் பொருள் கொடுப்பா, நாங்கள் பஞ்சம் பிழைக்க வந்திருக்கிறோம், எங்கள் தகப்பை எங்களை அனுப்புனார். தேவப்பிள்ளையே, ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தேவப்பிள்ளையே யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் சிறைச்சாலை அனுபவமும் இருந்தது, உபத்திரவத்தின் அனுபவமும் இருந்தது. அந்த நேரத்தில் எல்லாம், அந்த உபத்திரவம் போராட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவரை சார்ந்து கொண்டு கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசித்த அந்த யோசேப்பை கர்த்தர் அந்த எகிப்துக்கே அதிபதியாய் உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த தேவன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் தலைகளாய் மாற்றி போட என் ஆண்டவரால் கூடும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்ற என் ஆண்டவரால் முடியும், என் கர்த்தரால் முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வியாதி வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் தெய்வீக சுகம் என்கிற ஆரோக்கிய வாழ்க்கை தர தேவனாலே கர்த்தராலே முடியும். பாடுவோமா? வாக்குத்தத்தங்கள். கரங்களை தட்டி அப்படியே எல்லாரும் எளிமை நின்று, வாக்குத்தத்தங்கள் எல்லாரும் எளிமை நின்று, கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கரங்களை தட்டி எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். இந்த வார்த்தை உங்க இருதயத்தில் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. குறித்திட்ட காலத்திலே
வாழ்க்கையில் நம் வாழ்விலும் நிறைவேறுமே. விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். அவர் சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். அவர் சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். சொல்லுங்க. ஆமென். சொல்ல 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 ஆமென். தேவ பிள்ளையே ஆமென் என்று சொல்ல சொல்ல. ஓ கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. ஓ சர்வ வல்லமையுள்ளவருடைய வல்லமை. ஓ சர்வ வல்லமையுடைய வார்த்தையின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாலை வேளையிலே கிரியை செய்கிற நேரம், இந்த ஆராதனை வேளையிலே ஓ தேவ பிள்ளையே, ஓ ஹalleluya, உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற நேரம். ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். என் வாழ்க்கையில் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கர்த்தர் சொன்னதெல்லாம் ஆமென், கர்த்தர் சொன்னதெல்லாம் ஆமென், கர்த்தர் சொன்னதெல்லாம் ஆமென்.
ஆமென். ரெண்டு கரங்களையும் தட்டி கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரே. ஆமென், ஆமென், ஆமென். ஓ glory, glory, glory. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, ஆமேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அது ஆமேன் என்கிறவர் விளம்புகிறதாவது என்று வேதத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவருடைய பெயர், கர்த்தருடைய பெயர் ஆமேன் என்பவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும், என் வாழ்க்கையில் ஆகும் என்று ஒரு பக்கம் அதனுடைய அர்த்தம். இன்னொரு பக்கம் ஆமேன் என்று நீங்கள் சொல்லும்போதே அந்த பெயருக்கு சொந்தக்காரர் என் பிள்ளை, என் மகன் என்ன இந்த வாக்கு தத்தத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நான் வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லி என்னை மகிமைப்படுத்துகிறதுனால அவர் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவர் நிறைவேற்றுவார். அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ரெண்டு கரங்களையும் தட்டி சொல்லிருங்க. வாக்கு தத்தங்களை கொடுத்தவர், வாக்கு தத்தத்தை உங்களுக்கு தந்தவர், ஓ தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய பலத்த கரத்தினாலே நிறைவேற்ற வல்லவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்போ இந்த நேரத்தில் ஓ தெய்வீக பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீங்க நிரப்புங்க. தேவக்கரம், தேவ கிருபை, தேவதைவ, தேவ காருண்யம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வல்ல வார்த்தைகளுக்கு ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் இப்பொழுதும் பேசுகிற நேரமாக இருக்கட்டும். நீங்க பேசுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய வல்ல பிரசன்னம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளே விதையாய் விழட்டும். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளம் நல்ல நிலமாக பண்படுத்தப்பட்டு விசுவாசத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க. இன்றைக்கு மாலை வேளையில் இந்த ஊழியக்காரரை கர்த்தர் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. அருமையான தேவதாசனை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீங்க. அவர்கள் மூலமாய் கர்த்தர் நீர் என்ன வார்த்தைகளை கர்த்தர் நீர் பேச விரும்புகிறீரோ, சொல்ல விரும்புகிறீரோ, அதை கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய வந்திருக்கிற ஜனங்களுக்கு சொல்லி, ஆண்டவரே இந்த ஆராதனையை காணொளி மூலமாய் பார்க்கிற அன்பு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் சொல்லி உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான மாலை வேளையிலும் திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளில் காலை ஆராதனையிலையும் இந்த மாலை ஆராதனையிலையும் கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நான் திரும்பவும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு நன்மையும், அது என்ன நன்மைங்கிறதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. கர்த்தரை தேடுகிற எனக்கு சொல்லுங்கள், என் குடும்பத்துக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்பொழுது ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் திருப்தியாக்கித்தான் நடத்துவார். எனவே அருமையான தேவதாசனை பாஸ்டர் சாமுவேலை உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. ஏற்கனவே நம்முடைய சபைக்கு வந்து அநேக ஊழியங்களை நடப்பித்தவர், செய்தவர். எனவே ஊழியங்களை நிறைவேற்றினவர். எனவே அவர் இந்த நாளில் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான தேவதாசனை வரவேற்கலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. உங்களோடு இருப்பது ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். நிச்சயமாக இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். நீங்களும் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. என்னை எடுத்து பயன்படுத்து அருமையான தாசருக்கு அவருடைய குடும்பத்துக்காய் நான் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். இந்த சபைக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபத்தினுடைய பலனை நிச்சயமாய் அறுவடை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆமென், நீங்கள் அருமையான ஒரு பாடலை பாடணும். ஆமென். இந்த பாடல் வாயிலாக ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோபு 23:14 எடுத்து வாசிங்க. ஆமென். யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. For he performs what is appointed for me and many such things are with him. Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேச கர்த்தருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எல்லாம் கவனித்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமென். நமக்கு குறித்திருக்கிறதே கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதை கொண்டு அவர் நிறைவேற்றுவார்? தம்முடைய கரத்தை கொண்டு நிறைவேற்ற தேவன் வல்லவர். அல்லேலூயா. வாக்கினால் சொன்னது அருமையான வாக்குத்தத்தங்களை இந்த மாதத்தில் பெற்றிருக்கிற தேவஜனம். ஆமென். இந்த சபை, ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவியம், ஆமென், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருகிற வார்த்தை, ஆமென், எனக்கு குறித்து இருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையை ஒரு முறை அறிக்கை பண்ணலாமே. எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். வாலிபர்கள் சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். ஆமென். தொழில் செய்கிறவர்கள் சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவா இருக்கட்டும், எனக்கு குறித்திருக்கிறத கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கென்று, நம்முடைய குடும்பத்துக்கென்று, நம்முடைய ஊழியத்துக்கென்று, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துக்கென்று, நம்முடைய கையின் பிரயாசத்துக்கென்று கர்த்தர் ஒன்றை குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாதாரணமாக ஆண்டவர் இந்த உலகத்தில், நம்முடைய தேசத்திலே 145 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எவ்வளவு ஜனமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? ஏதோ ஒரு பர்பஸ். அல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை தெரிந்து மாத்திரமல்ல, உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் எல்லாம் சின்னதுன்னு சொல்லவே முடியாது. என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் பெரியவைகள். அல்லேலூயா. நான் உங்களை குறித்து இருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மையா தான் ஒரு முடிவை வைத்திருப்பாரு, நன்மையை தான் குறித்து வைத்திருப்பாரு. அல்லேலூயா. அற்புதமான ஒரு திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரு. அநேக நேரத்தில் ஆமென், யூத் மீட்டிங்கு, அப்படி சில வாலிபர்கள் ஐக்கியத்துக்கெல்லாம் போகும் பொழுது நான் சொல்லுவேன், உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிச்சயமாய் என்னால் விவரிக்கவே முடியாது. என்னால் ஒவ்வொருவருக்கும் செப்பரேட்டா ஒரு பிளானை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைவேற்றுவார் என்று சொன்னால் ஆமென், உடனே கொடுப்பார் என்றதுக்கும் நிறைவேற்றுவார் என்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். கொடுப்பார்னா இப்போ என் கையில் இருக்குது, மொபைல் கொடுக்குறேன்னா உடனே கொடுத்துருவேன். ஆமென். ஆனால் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னா, வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு நேரம் வரும், எனக்கு காசு இருக்கணும் கையில். ஆமென். அப்புறம் ஒரு நேரம் இருக்கணும். ஆமென். உங்களை சந்திக்க ஒரு நேரம் இருக்கணும். இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. ஒரு ஆராதனை எடுத்துக்கொண்டால் பாடல் பகுதி இருக்கிறது, ஆமென், செய்தி பகுதி இருக்கிறது, ஜெப பகுதி இருக்கிறது. அப்படி 1 by 1 வந்தாதான் ஒரு ஒழுங்கா இருக்கும். அல்லேலூயா. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒன்றை குறித்து வைத்திருக்கிறார். நான் விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்ற தேவன் இந்த மாதத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, எபேசியர் 1:4 ஆண்டவர் சொல்றாரு, எப்போ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாருன்னு வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். எபேசியர் 1:4 வாசிக்கும் பொழுது, ஆமென், ஆமென், உலக தோற்றத்துக்கு முன்னே
தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டதுக்கு எதற்காக என்று சொன்னால், நம்மை குறித்து ஒரு பிளானை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஆமென், சோத்திரம். பவுலை குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்து அவனை கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு சந்திப்பு அவனுக்கு ஏற்பட்ட உடனே அவனுடைய வாழ்க்கை மாறுவதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பவுலை சந்தித்த மாத்திரத்திலே அவனை குறித்த திட்டங்களை கர்த்தர் சொல்றாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 9:15 வாசிக்கும் பொழுது, பவுலை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? ஆமென். நீ போ, புறஜாதிகள், ராஜாக்கள், இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்டேன். அவனை குறித்த பர்பஸ் என்ன? அவனை குறித்த ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு கேட்டா, இதுதான் அவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை கர்த்தருடைய கரம் நிறைவேற்றி முடித்தது. அல்லேலூயா. ஆமென். அவன் நிறைவேறாமல் அவன் மரிக்கவில்லை. ஆமென். அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட என்னவெல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறதோ, ஆண்டவர் உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிறதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். எரேமியாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்போ அவனை குறித்தார், எப்போ அவனை குறித்து ஒரு திட்டத்தை வைத்தார்னு சொன்னா, எரேமியா 1:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென், எரேமியா 1:5, எப்பங்க, நான் உன்னை தாயின் வயிற்றில உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை அறிந்தேன், வெளிப்படுவதற்கு முன்னே பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் இவனுக்கு முன்குறித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது என்றால், தாயின் கருவில இருக்கிறதுக்கு முன்னாடி, அவன் வெளிப்படுவதற்கு முன்னாடியே ஆண்டவர் எரேமியாவை குறித்து ஒரு திட்டம் வைத்தார். என்ன திட்டம்? இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியா நான் மாற்ற போகிறேன், உருவாக்க போகிறேன் என்ற ஒரு திட்டம் வைத்தாரு. அதே போல வெளியே வந்தான், மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றி தம்முடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த நாளிலே ஆமென், சோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு குறித்து இருக்கிறதையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு திட்டம். என்ன திட்டம்? ஆமென், சோத்திரம். 400 வருஷம் அவர்கள் பாடுபட்டுட்டாங்க. இப்போ அவங்களை நான் சந்திக்க போறேன். எதுக்கு சந்திக்க போகிறேன் அப்படின்னு கேட்டா, ஆமென், யாத்திராகமம் 3:18 நீங்க வாசிங்கன்னு சொன்னா, எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேல் மூப்பரும் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். போதுங்க. பாருங்க, எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். ஏன் ஆண்டவர் சந்திக்கிறாரு? ஏன் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு அப்படின்னு கேட்டா, எப்பா, நீ 400 வருஷம் நீ கஷ்டப்பட்டுட்ட, உன்னை இதிலிருந்து விடுதலையாக்கும்படியாக உன்னை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். நீங்கள் இப்படியா இதே இடத்துல அடிமையா இருப்பது என்னுடைய சித்தம் அல்ல. இதே இடத்துல நீங்கள் கல்களை உடைக்க வேண்டும் என்பது என்னுடைய சித்தம் அல்ல. இதே இடத்துல நீங்கள் தேவையில்லாத கசப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது என்னுடைய திட்டமே கிடையாது. என்னுடைய திட்டம் எல்லாம் ஒரு விடுதலை காற்றை நீங்கள் சுவாசிக்க வேண்டும் என்பது ஒரு திட்டம். அதற்கு நேராக உங்களை நடத்த போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இறங்கினார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு பாருங்க, ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் கைகளில் ஒன்றுமே கிடையாது. வேதம் திட்டவட்டமாய் சொல்லுது, வெறும் கையோடு போகிறான். ஆமென். வெறும் கையோடு போகிறான். கர்த்தர் ஒரு இடத்துல வைத்து அவனை சந்திக்கிறாரு. சந்தித்து சொல்றாரு, உனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். நீ வெறுங்கையோடு போகிற. நல்லா கவனிச்சுக்கோ, நீ வெறுங்கையோடு தான் போகிற. ஆனால் திரும்பி வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு உன் தகப்பனுடைய வீட்டை வந்து சேருவ. இதுதான் என்னுடைய திட்டம்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. அதை சொன்னதை செய்கிற வரைக்கும், அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதே போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டு உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்துட்டாரு, சொல்லிட்டாருன்னு சொன்னா, கைவிடாம உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆமென் கண்ணின் மணி போல காப்பாருங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். இன்னொரு மனிதனை கர்த்தர் சந்திக்கிறாரு. ஆமென், சகரியாவை கர்த்தர் சந்திக்கிறார். எங்க வைத்து? தூப பீடத்தில் வைத்து சந்திக்கிறாரு. சந்தித்து அவனுக்கு ஒரு திட்டத்தை வைக்கிறாரு. நீ வயதானதாய் நீ நினைக்காத. ஆமென், எனக்கு என்று ஒரு சந்ததி இருக்கும் என்று அவன் எவ்வளவு கனவு கண்டிருப்பான். ஆனால் ஆமென், உனக்கு குறித்து ஒரு திட்டம் இருக்குது. இந்த வயதுல உனக்கு ஒரு பிள்ளையை நான் கொடுக்க போகிறேன். அவன் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் மாற போகிறான். அல்லேலூயா. அப்படி என்று அவனை குறித்து ஒரு திட்டத்தை அவனுக்கு எங்க இடத்துல வைத்து சொல்றாருன்னா,
தூப பீடத்துல வைத்து சொல்றார். அவனால் நினைத்து கூட பார்க்க முடியல. அவனுடைய வயதை பார்க்கிறான், அவனுடைய நிலைமையை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் அவனுக்கென்று திட்டத்தை வைத்தார், அவர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. நீண்ட நாட்களாக அவன் ஜெபிக்கிறான், எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கென்று ஒரு சந்ததி இல்லை என்று சொல்லி அதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் அவனை நோக்கி வந்தார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமீன். மோசே எடுத்துக்கொண்டால் சோத்திரம், 40 நாள் கர்த்தருடைய சமூகத்திலே சீனாய் மலையிலே அவன் கர்த்தரை சந்திக்க போகிறான். ஆமேன். கர்த்தர் அவனை சந்தித்தார். சந்தித்ததனுடைய நோக்கம் என்ன? மோசே 40 வருடம் இந்த பாலைவனத்தில் வைத்து ஆடுகளை மேய்க்க வைத்ததுக்கு ஒரு திட்டம் உண்டு. அடுத்த 40 வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு சேனையை நீ வழி நடத்த போகிற, இதுதான் என்னுடைய திட்டம், அதை நான் நிறைவேற்றி நான் முடிக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப எத்தனை பேருக்கு விசுவாசம் துளிர்த்து இருக்குது? ஆமென். என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் குறித்தது நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. God has a plan. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு பிளானை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அந்த பிளானை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த யோபு சொல்றாரு, தேவரீர் நீர் சகலத்தையும் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னா அங்க தடை ஒன்று வருது. ஹல்லேலூயா. தடைகளை ஆமென் பிசாசு ஏற்படுத்துறான். ஆமென். சத்துருக்கள் எழும்புறாங்க. தடைகளை தாண்டி அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை யோபு அந்த இடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது, ஏனா நீர் என்னை குறித்து வைத்திருக்கிறீர். நான் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன், பரவாயில்லை, ஆனால் நீர் என்னை குறித்து ஒரு திட்டத்தை நீர் வைத்தீர். எப்ப வைத்தீர்? உலக தோற்றத்துக்கு முன்னாடி வைத்தீர்ல, அந்த திட்டத்தை நீர் நிறைவேற்றுவீர் ஆண்டவர் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு இருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசித்தான். கர்த்தர் அதே போல அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்தாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோடு இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க? பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் அப்நார்மலா இருந்தாலும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறது உறுதி. ஹல்லேலூயா. சத்துரு உங்களை குறித்து வைத்திருக்கிறான், நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறான், நிறைய தடைகளை போட வைத்திருக்கிறான், திட்டத்தை வைத்திருக்கிறான். அந்த ப்ளூ பிரிண்டை கர்த்தர் கேன்சல் பண்ணி, உங்க மேல வைத்திருக்கிற சத்துருடைய திட்டங்களை கர்த்தர் கேன்சல் பண்ணி, கர்த்தர் தம்முடைய திட்டத்தை உங்களை குறித்து, உங்களை தனிப்பட்ட வாழ்வை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து கர்த்தர் என்னவெல்லாம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. Thank you Holy Father. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஆண்டவர் திட்டத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதை செயல்படுத்தி மகிழ்கிறவருமா இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஆமீன். அப்போ திட்டங்களை ஆண்டவர் பண்றாரு, நம்மை வழிநடத்த ஆண்டவர் முற்படுகிறாரு. ஆமீன் சோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு விரோதமா தடைகள் எழும்பும். ஆமீன். ஆமீன். ஒரு தேவனுடைய மனுஷன், ஆமீன், கானான் என்ற ஒரு திட்டம். கானான் என்பது என்ன குறிக்கிறதுங்க? கானான் எதை குறிக்கிறது? ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஆமீன். சுகந்தரிக்க வேண்டிய ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிளான் கானான். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலர்களை வழிநடத்தி 40 வருடமாய் வழிநடத்தி இவளை கொண்டு போய் ஒரு டெஸ்டினி தான் நிறைவேற்றுதல். ஹல்லேலூயா. அந்த கானான் என்ற நிறைவேற்றுதலை ஆமென் பண்ண விடாதபடி வருகிற வழியிலேயே பல தடைகளை சத்துரு கொண்டு வருகிறான். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்க வாழ்க்கையில குறித்திருக்கிறதை நிறைவேற்ற தேவனுடைய கரம் உங்களுக்கு ஆமென் பக்கபலமாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேருக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வி தெரியுமா? ஆமென். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய தடை இருக்கு, நிறைய பேரியர்ஸ் இருக்கு, நிறைய பிரேக்கப் இருக்கு. என் வாழ்க்கையில எப்படிதான் நான் முன்னேற போகிறேன்? அந்த ஆசீர்வாதம் கண்ணுக்கு முன்பாக இருக்கிறது, ஆனால் என்னை அதை கொண்டு போய் சேர்க்க எனக்கு பலன் இல்லை. அது கொண்டு போய் அதை சுகந்தரிக்க எனக்கு வழிநடத்த யாருமே இல்லை, என்னை கைட் பண்ண யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கு அதே தேக்கத்தின் நிலவரத்தில் இருக்கிறாங்க. அந்த தடை என்ற பகுதியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், அந்த கானானை, அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு குறித்திருக்கிறதே அந்த ஆசீர்வாதம் தான். ஆமென். உங்களுக்கென்ற உயர்வு, உங்களுக்கென்ற ஜெயம், உங்களுக்கென்ற பலன், உங்களுக்கென்ற அந்த பகுதியை ஆமென் சுகந்தரிக்க விடாதபடி எந்த சத்துரு, எந்த எரிகோ உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ அந்த எரிகோவை கர்த்தர் தகர்த்து அதற்கு நேராய் இந்த நாளில கர்த்தர் வழி நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் குறித்ததற்கு நேராக உங்களுக்கு என்னென்ன தீர்வு கொடுக்கணும், எந்த சொல்யூஷன் பகுதி இருக்கிறது, எந்த வழக்கில் எந்த ஜெயத்தின் பகுதி இருக்கிறது, அந்த ஜெயத்தின் பகுதி, அந்த பலத்தின் பகுதி, அந்த தீர்வின் பகுதி, அந்த ஆன்சருக்கான பகுதிக்கு நேராக கர்த்தர் வழி நடத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே.
யோசுவாவை எடுத்துக்கொண்டால் ஆமென் 6ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் வாசிக்கும் பொழுது எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஒருவரும் வெளியே போகல, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நோக்கி எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரனையும் கையில நான் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமே. இதுதாங்க வாக்குத்தத்தம். ஆமென். இந்த திட்டம், ஆண்டவருடைய திட்டம் என்ன திட்டம்னா, எரிகோ, அப்புறம் வேற யாரு, ராஜா, அப்புறம் யுத்த வீரன். ஆமென். உனக்கு விரோதமா எந்த தடையும் இனி கிரியை செய்யக்கூடாது. அப்ப ஆண்டவர் அங்க இருக்கிற எல்லா தடைகளையும் சமபூமியாய் மாற்ற என்ன பண்றாரு, எரிகோவை, ராஜாவை, யுத்த வீரனை, அங்க இருக்கிற அத்தனை பேரையும் நம்முடைய கையில பதில் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னும் எரிகோ உடையலங்க, இன்னும் எரிகோ தரமட்டமா மாறல. ஆனா ஆண்டு வாக்குத்தத்தம் சொல்லுது, உன் கையில நான் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி ஒரு வாக்குத்தத்தத்தை, உங்களுக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை ஆண்டவர் குறித்து வைத்துட்டு அதுக்கு பிறகு நம்மளை வழிநடத்தி தடைகளை உடைத்து முன்னோக்கி செல்ல தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஜெபத்தில் இந்த மாதத்தை அதிகமாய் கழிக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், சோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்படி ஜெபிப்பது, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக நம்ம போக நம்ம எப்படி ஜெபிப்பதுன்னு கேட்டால், ஆண்டவரே அந்த சத்துருவை என் கையில் நீர் ஒப்பு கொடுப்பீராக. அல்லேலூயா. அந்த எரிகோவை என் கையில ஒப்பு கொடுப்பீராக, அந்த வழக்கை என் கையில ஒப்பு கொடுப்பீராக, அந்த பலவீனத்தை என் கையில ஒப்பு கொடுப்பீராக, அந்த வல்லமைகள், அந்த அசுத்த வல்லமைகளை என் கையில ஒப்பு கொடுப்பீராக. உம்முடைய நாமத்தினாலே அவைகளை சங்கரிக்க ஒரு பலன் இப்பொழுது இறங்க போகிறது. அல்லேலூயா. முதலாவதாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எந்த வல்லமையா இருக்கட்டும், எந்த லூசிஃபரா இருக்கட்டும், எந்த தடையா இருக்கட்டும், எந்த பலவீனமா இருக்கட்டும், எந்த குழப்பமா இருக்கட்டும், எந்த சந்தேகமா இருக்கட்டும், உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற அந்த எந்த வல்லமையா இருக்கட்டும், அவைகளை என் கையில நீர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டே என்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டா உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாய் மாறும். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமே. தாவீதுக்கு ஆண்டவர் பண்ணாரு பாருங்க. ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 2 சாமுவேல் 5:19 நீங்கள் வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் 5:19, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, கொடுப்பீரா என்று கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். நிச்சயமா ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கிட்ட போய் நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆமென் எல்லாமே சுயமாவே நம்ம முடிவு எடுத்துறோம், சுயமா நம்ம ஓடுறோம். சுயமா ஓடி அநேக நேரத்துல ஒரு தோல்வி நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, தடைகள்லே நான் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு குறித்து நான் வைத்திருக்கிறேன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். அதற்கு விரோதமா அந்த எரிகோ நின்று கொண்டிருக்கிறது, அதற்கு விரோதமாக குழப்பங்கள் நின்று கொண்டிருக்கிறது. அந்த குழப்பத்தை நம்முடைய கரத்துல கர்த்தர் கொடுக்க ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இங்க பாருங்க, தாவீது சொல்றாரு, ஆமென், என் கையில நீர் ஒப்பு கொடுப்பீரா மாட்டீரா. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தாரு. எல்லா பெலிஸ்தர்களும் ஒன்றுமில்லாமல் சங்காரமானார்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமே. இதே யோசுவாவை எடுத்துக்கொண்டா, ராஜா எல்லாருமே வராங்க. அவங்களை ஆண்டவர் இவங்க கையில ஒப்பு கொடுத்த மாத்திரத்துல அவங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் தகர்த்து மேற்கொள்ள செய்தாரு. ஆமென். எடுத்து வாசிங்க, யோசுவா 8:1 வாசிங்க. ஆமென். நோக்கி கலங்காமல் இரு, கூட்டிக் கொண்டு எழுந்து போ, ராஜாவை, ஜனத்தை, பட்டணத்தை, அவன் நாட்டை உன் கையில நான் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் நம்ம கையில ஒப்பு கொடுப்பாரோ நல்லா கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ஆமென். அது வரைக்கும் தான் நம்மளுக்கு போராட்டம் நம்ம தலைக்கு மேல ஓடிக்கொண்டிருக்கும். அது வரைக்கும் தான் பிசாசு ஆமென் கெர்ச்சித்து கொண்டிருப்பான். அது வரைக்கும் தான் கோலியாத்து பயங்கரமாய் நிந்தித்து கொண்டிருப்பான். நல்லா கேளுங்க, எப்போ ஆண்டவர் நம்ம கையில ஒப்பு கொடுப்பாரோ அதற்கு பின்பாக ஆமென் அந்த முன்னாடி இருக்கிற எரியோக்களை உங்களுக்கு முன்பாக இனி காண்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இந்த யோசுவா சில நேரங்கள் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாப்ல, முன்னாடி சுயத்துல ஓடினாப்ல. என்ன எப்போ ஓடினாப்ல? யோசுவா 7:4 பாருங்க. யோசுவா 7:4. 3000 பேர் அவ்விடத்திற்கு போனாங்க.
ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடுனாங்க. ஆமென். சுயபலத்துல ஓடுனா நம்ம தான் ஓடிக்கொண்டு வரணும். ஆமென். நம்ம தான் புறமுதுகை காட்டணும், நம்ம தான் தோல்வியை சந்திக்கணும். ஆனா எப்போ கர்த்தரை நம்ம கரத்துல ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோமோ அது வரைக்கும் சத்துரு தலை தூக்கி கொண்டே இருப்பான். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டிய நேரம் இது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த போராட்டத்தை என் கையில ஒப்பு கொடுத்து அவைகளை நிர்மலமாக்க அபிஷேகத்தை, பலனை, ஆண்டவரே கிருபைகளை எனக்கு தருவீராக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துருவாருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. யாருக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரு? என்னாகமத்துல 14:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென், என்னாகமம் 14:8, கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருந்தால், ஆமென், கர்த்தர் நம்ம மேல பிரியமாயிருந்தால் தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என் மேல பிரியமா இருந்தா, ஆமென், அதை நம்ம கையில ஒப்பு கொடுத்துருவாராம். ஒரு ஆமேன் சொல்லிடலாமே. நீயே சுட்டெரித்து போடு, அந்த ஆயி பட்டணத்தை நீயே சுட்டெரித்து போடு, அந்த ராஜாக்கள், அந்த வீரர்களை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, உன் கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீ தான் என்னோட ஆயுதம். அல்லேலூயா. எரேமியாவே, உன்னை கொண்டு ராஜாக்களை அழிப்பேன், உன்னை கொண்டு எல்லாவற்றையும் குதிரை வீரர் நான் கவிழ்ப்பேன். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் ஒரு ஆயுதமாய் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு இந்த மாதத்துல உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சோர்ந்து போய் அமர்ந்திருக்க தேவையில்லை, பலனற்று போய் அமர்ந்திருக்க தேவையில்லை, சத்துவம் இல்லாம இருக்கலாம். நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என் கையில் அந்த சத்துருவை நீர் ஒப்பு கொடுப்பீராக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்து, பலனை கொடுத்து, அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து அவைகளை சுட்டெரித்து போட நிர்மூலமாக்க தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாம் கையில 318 ஆடு மேய்க்கிற வேலையாட்கள். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஆடு மேய்க்க தெரியும், அவ்வளவுதான். அவன் சண்டை போட தெரியாது. ஆனா 318 பேரை கூட்டு போறான். முன்னாடி யார் இருக்கிறாங்கன்னு கேட்டா 5 ராஜாக்கள் இருக்கிறாங்க. எப்படி? 5 ராஜாக்கள், கை தேர்ந்தவர்கள், யுத்தத்துல பழகினவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. இவன் 318 பேரை கொண்டு போயிட்டு அவர்களை முறியடித்தான். முறியடித்த பொழுது, ஆமென், ஒரு ஊழியக்காரர் பார்த்து அவரை பார்த்து சொல்றான். ஆமென், என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 14:20 பாருங்க. ஆதியாகமம் 14:20. ஆமென். உன் கையில ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். போதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாருப்பா, நீ தைரியமா போ, உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ உடையும். அல்லேலூயா. நம்ம கையில ஒப்பு கொடுக்காத வரதான் சத்துரு போராடி கொண்டிருப்பான். ஒரு ஆமென் சொல்லலாமே. அதே ஆதியாகமத்துல 22:16 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 22:16 வாசிக்கும் பொழுது, ஆமென், ஈசாக்கு பலியிடும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. புத்திரன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். 17 வாசிக்கலாம். ஆசீர்வதித்து, ஆமென், ஆமென், பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வாங்க. அல்லேலூயா. ஆமென். சத்துருக்களை கர்த்தர் விடவே மாட்டாரு, திரும்ப எழும்பவே விட மாட்டார் ஆண்டவர். எப்போ அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய கரத்துல நம்ம காரியத்தையும் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆமென், நம்ம காரியத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது சத்துருவை நம்ம கையில ஒப்பு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள் எழும்பட்டுங்க, எத்தனை வல்லமைகள் எழும்பட்டும், எத்தனை கண்ணுக்கு தெரியாத அன்சீன் பேட்டல்ஸ் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் தொழிலுக்கு விரோதமாய், என் சரீரத்துக்கு விரோதமாய், என் சிந்தைக்கு விரோதமாய் எந்த வல்லமைகள் போராடி கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுது அவைகள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அமெரிக்கா தேசத்துல ஒரு விதமான வியாதி பரவுது. என்ன விதமான வியாதி அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம், ஆமென், ஜீசஸ் சொல்றாராம். என்ன சொல்றாரு? ஒரு அம்மா போயிட்டு அந்த குழந்தைய துண்டுதலா வெட்டி போட்டுட்டாங்க. சின்ன குழந்தைய. அந்த குழந்தைய போயிட்டு எப்படிமா இதை பண்ணேன்னு ஒரு அவங்கக்கிட்ட வாக்குமூலத்தை கேட்டா அவங்க சொன்னாங்க, ஜீசஸ் வெட்ட சொன்னாரு, அதனால வெட்டினேன். எப்படி? பிசாசு எப்படியெல்லாம் கிரியை செய்யணுமோ கிரியை செய்து கொண்டிருக்கிறான்.
ஆமென், சோத்திரம். ஆமென். காதுகள் அவன் என்ன வேணாலும் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், ஆண்டவர் நம்ம கையில ஒப்பு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேசத்தை ஒப்பு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். சத்துருக்களை ஒப்பு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபம் அதிகமாகும் பொழுது நிச்சயமாய் சொல்றேன், சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்க தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு முன்பாக எரிகோ ஒரு தடையா இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த போராட்டம் ஒரு தடையா இருக்குது ஆண்டவரே. இந்த யோர்தான் ஒரு தடையா இருக்குது ஆண்டவரே. இந்த மனுஷர்கள் ஒரு தடையா இருக்கிறாங்க ஆண்டவரே. எந்தெந்த தடைகள் இருக்கிறதோ பட்டியலிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் இவைகளை எனக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரு. ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் நிச்சயமாய் சொல்றேன், எரிகோ தானா இடிந்து விழும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. இன்னும் விழல, ஆனா ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் அவைகள் அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, எரிகோ இடிந்து விட போகிறது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே யோசுவால 6:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, ஒரு ஆமென் சொல்லலாமே, அவனை பார்த்து ஒரு திட்டத்தை சொல்றாரு ஆண்டவர். ஆமென். யோசுவா கிட்ட சொல்றாரு ஆண்டவர், வேற யார்கிட்டயும் சொல்லல. யோசு ஒரு தனிப்பட்ட நபரிடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை, திட்டத்தை சொல்றாரு. இதோ எரிகோவையும் அதனுடைய ராஜாவையும் யுத்த வீரனையும் கையில ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுறாரா? தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தர் உங்களோடு உடன்படுகிறாரா? ஆமென். இடைப்படுகிறாரா? ஆமென். பேசுகிறாரா? கர்த்தருடைய சத்தத்தை எத்தனை பேர் கேட்க முடிகிறது? ஆமென், சோத்திரம். இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் நம்முடைய வாழ்க்கையில தேவைங்க. அல்லேலூயா. எந்த நபரோடு கர்த்தர் பேசுறாரோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ உடையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேரை நான் சொல்ல முடியும். ஆமென். ஒரே முறை தான் பேசினார் இதுவரைக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதவன் அந்த பவுல் அந்த மத்திய வேளையில அந்த சத்தத்தை கேட்டான். அந்த சத்தம் ஒரு முறை தான் அந்த வார்த்தை வெளிப்பட்டது. அந்த வார்த்தை வெளிப்பட்ட அடுத்த நிமிஷத்துல அவன் ஒப்பு கொடுக்கிறான், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். அடுத்த நிமிஷத்திலே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். எழும்பி கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பித்துட்டான். அல்லேலூயா. ஆமென். உங்களை குறித்த நோக்கத்துக்கு, ஆமென், திட்டத்துக்கு, ஆமென், நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோ அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அவைகள் உங்களுக்கு முன்பாக உடைந்து முன்னேறி செல்வீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், காதுள்ளவன் கேட்க கடவன். எத்தனை சபைக்கு? 7 சபைக்கு சொல்றாரு. ஆனால் ஒரு சபை தான், ஒரு சபைக்கு முன்பாக தான் வாசல்லாம் திறக்குது. என்ன சபை அது? பிலதெல்பியா சபை. ஆமென். அதை குறித்து சாட்சி ஆண்டவர் சொல்றாரு. இவங்க கொஞ்சம் பலன் இருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க மறுதலிக்காம அதை விசுவாசிச்சாங்க. அல்லேலூயா. அதன்படி செய்தாங்க. அல்லேலூயா. அதன்படி கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்களுக்கு முன்பாக வாசல்களை கர்த்தர் திறந்து என்னென்ன கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததோ எல்லா கதவுகளும் பிலதெல்பியா சபைக்கு முன்பாக திறந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதோ வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது, ஆமென், நிச்சயமாய் சொல்றேன், நமக்கு முன்பாக இருக்கிற வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஆமென். தடைகளை உடைத்து கொடுப்பார். முன்னேறி செல்லுவீங்க. அதுக்கான பலனையும் கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் டாலரை மாற்றிக்கொள்வாங்க, நிறைய பேர் ஜீசஸ்ன்னு எழுதி வைத்துக் கொள்வாங்க. அது வைத்து கொண்டா போதாது, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சத்தத்துக்கு கேட்க, நம்ம காதுகளில் கேட்கணும். அல்லேலூயா. கேட்டா மாத்திரம் தாங்க அங்க பலன் உண்டாகும். கேட்டா மாத்திரம் தாங்க அற்புதம் உண்டாகும். அங்க கானா ஒரு கல்யாணத்துல கர்த்தர் வராரு. ஆமென். இயேசு வந்துட்டாரு. ஆனா அற்புதம் எப்ப நடந்தது அப்படின்னு கேட்டா மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதை செய்யுங்க. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அப்பதான் அங்க அற்புதம் நடக்குது. ஒரு ஆமென் சொல்லலாமே. எபிரனுடைய வீட்டுக்கு போறாரு ஆண்டவர். ஆமென். என் மகள் செத்து போயிட்டா, நியூஸ் வந்தாச்சு, உயிரே கிடையாது, அந்த நியூஸே வந்தாச்சு. ஆனா ஆண்டவர் போறாரு. போனது மாத்திரமல்ல, அவங்க வீட்டுக்கு போனது மாத்திரமல்ல, எப்போ வாயிலிருந்து தளித்தாகுமே சிறுபெண்ணை எழும்பு என்ற வார்த்தை வெளிப்பட்டதோ அப்பதாங்க ஜீவன் வந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். அநேக வேளையில ஆமென் வார்த்தையை கையில வைத்துக் கொண்டிருப்போம், பைபிளை நல்லா பிடித்து கொண்டிருப்போம். ஆமென். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? ஆமென். காலையில ஒரு முத்தம் கொடுப்பாங்க, நைட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு வச்சிருவாங்க, அவ்வளவுதான். எப்போ எங்க வச்சிருவாங்க? எதுக்கு வைப்பாங்க? தலைமாட்டில் பயம், பிசாசு, இருட்டுக்கு பயம், இதுக்காக வைப்பாங்க.
ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அந்த வார்த்தை எடுத்து நீ உச்சரிக்கும் பொழுது, என் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, என் ரத்தத்தை உச்சரிக்கும் பொழுது, அங்க அந்த வார்த்தைக்கு தான் பிசாசு நடுங்குவான். அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் பொழுதுதான் எரிகோக்கள் உடையுங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். எசேக்கியேலை கர்த்தர் கொண்டு போகிறாரு. எலும்பு பள்ளத்தாக்குல அந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் கிடக்கிறது. இனி எந்த பிரயோஜனம் இல்லை, எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது என்ற ஒரு நம்பிக்கை அற்று போன ஒரு நிலவரத்தில் ஆமென், அங்க என்ன வெளிப்பட்டது, அங்க எப்போ அசைவு உண்டானது அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்பட்ட மாத்திரத்தில் ஒவ்வொரு எலும்புகள் மேல அந்த வார்த்தையினுடைய வல்லமை பட்ட பொழுது எல்லா எலும்புகளும் உயிரடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை உலர்ந்து போயிருக்கலாம், விசுவாசம் உலர்ந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆமென். ஏன் இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில, ஏன் இப்படிப்பட்டதான போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில வருகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் காத்திருங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119 147 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த செய்திக்கு நீங்கள் காத்திருக்கணும், ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்கள் காத்திருக்கணும். நான் சொல்லுவேன், இந்த செய்தியினுடைய இந்த முடிவதற்குள்ள ஏதோ ஒரு வார்த்தை உங்களை தொடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமா கர்த்தருடைய தீர்வை கர்த்தர் கொடுப்பார். ஏதோ ஒரு வார்த்தை உடைய வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனங்களை முறிக்கும். ஏதோ ஒரு வார்த்தை எந்தெந்த போராட்டத்தின் ஊடாக பாதைக்கு ஊடாக நடந்து போய் கொண்டிருக்கிறீங்களோ அந்த பாதைக்கு வழி விலக செய்ய, அந்த பூட்டை உடைக்க கர்த்தருடைய வார்த்தை சாவியாக செயல்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ தேவ சத்தத்தை கேட்க முடியும்? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9-13 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 10:9-13 மறுநாளிலே பிரயாணப்பட்டு பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி ஏறினான். 13 வாசிங்க. மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் ஆமென், ஒரு சத்தம் உண்டாயிற்று. 13 வாசிக்கும் பொழுது ஒரு சத்தம் உண்டானது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அது மாத்திரமல்ல, மத்தேயு 17:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமேன் சோத்திரம், மத்தேயு 17:5 பேசுகையில் ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், ஆமேன், செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அல்லேலூயா. எப்போ? ஜெபிக்க போகும் பொழுது. அல்லேலூயா. ஜெபம் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற இடம். அல்லேலூயா. உங்க சத்தத்தையும் கேட்கிற ஒரு இடம் எங்கன்னு கேட்டா அந்த ஜெபம் தான். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்முடைய கரத்துல சத்துருக்களை, எரிகோவை, யோர்தானை, எந்த வல்லமையை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோக்களை கர்த்தர் உடைத்து, தடைகளை உடைத்து கர்த்தர் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வார். இரண்டாவதாக, நாம் தான் கர்த்தருக்கு முதல் முக்கியம். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆண்டவர் பாருங்க, ஒரு காணிக்கை விஷயத்திலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபேலையும், முதல் ஆபேலு, அதுக்கப்புறம் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. முதல் கர்த்தர் நம்மளை தான் வைப்பாரு, அப்புறம் தான் மற்றது எல்லாமே. அல்லேலூயா. அப்ப நாம ஆயத்தமா இருக்கணும் எதற்கென்று சொன்னால், நாம காத்திருக்கணும் எதற்கென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு அந்த காத்திருக்கும் பொழுது அந்த கர்த்தர் வெட்கப்படாதபடி எல்லா காரியத்தையும் கர்த்தர் முறியடித்து உங்களுக்கு முன்பாக முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒரு மூன்றாவதாக, ஆமென், யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நாளிலே யோசுவாவை தங்களுக்கு முன்பாகவும் ஆமென் மேன்மைப்படுத்துறார். பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒப்பு கொடுத்தா நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடையும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நபராய், கர்த்தர் உங்களோடு பேசுகிற நபராய் இருந்தால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடையும். மூன்றாவது, கர்த்தராலே உயர்த்தப்பட்ட, கனப்படுத்தப்பட்ட நபராக, ஆமென், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபராக நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து கர்த்தர் கானான் என்ற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க தேவன் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
இவனுடைய நிலை சாதாரண ஒரு நிலை அல்ல. யாத்திராகமம் 33:11 வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 33:11, ஆமென், கர்த்தர் மோசேயோடே முகமுகமா பேசினாரு. பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாக யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரன் தான் இவனுடைய டெசிக்னேஷன். என்னது? பணிவிடைக்காரன். அல்லேலூயா. இந்த பணிவிடைக்காரன் என்ற ஒரு நிலையிலிருந்து கர்த்தர் அவனை உயர்த்துறார். யாராய் உயர்த்துறார்னா, யோசுவா 24:29 வாசிங்க. யோசுவா 24:29. காரியங்கள் நடந்த பின்பு ஆமென், நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. யாருங்க? பணிவிடைக்காரன்ற ஒரு நிலையிலிருந்து கர்த்தர் உயர்த்துறார். ஏன் உயர்த்துறாருன்னு கேட்டா, இது உயர்வு எதற்காக, இந்த மேன்மை எதற்காக, இந்த கணம் எதற்காக என்று சொன்னால், இந்த கணத்தை வைத்துக்கொண்டு, இந்த அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு, இந்த உயர்வை வைத்துக்கொண்டு நமக்கு முன்பாக இருக்கிறதான எரிகோவை அதிகாரத்தோடு நிர்மூலமாக்க ஒரு பலன் நம்ம மேல இறங்கும். ஒரு ஆமேன் சொல்லலாமே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், சோத்திரம். சாதாரண நிலையிலிருந்து கர்த்தர் அவனை எப்படி உயர்த்தினார் என்று சொன்னார். ஆண்டு சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லலாமே? இந்த கனத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, சங்கீதம் 91:15, சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அருளை செய்து அவனோடு இருந்து கனப்படுத்துவேன். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஒரு பெரிய கனத்தின் பாத்திரமாய் மாறுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமொழிகள் 29:23 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 29:23 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆமென். தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவன் கனம் அடைவான். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே? ஜெபிக்கிறவங்க கனம் அடைவாங்க. மனத்தாழ்மையா இருக்கிறவங்க கனமடைவாங்க. நீதிமொழிகள் 13:18 வாசிக்கலாமே? நீதிமொழிகள் 13:18. தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனம் அடைவான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் கடிஞ்சு கொண்டாலே பிடிக்காது. ஆமென். ஆனால் ஆண்டு சொல்றாரு, உனக்கு கணத்துக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன? கடிந்து கொள்ளுதல். ஆவியானவர் கடிந்து கொண்டு சில நேரத்தில் சொல்லுவார். அதெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் பொழுது கனம் அடைவோம். கனம் அடையும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோ தானாய் உடையும். அல்லேலூயா. 1 நாளாகமம் 16:27 ஒரு சில எப்படிலாம் கனமடையலான்னு சொல்லுறேன். 1 நாளாகமம் 16:27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்துல இருக்குது, ஸ்தலத்துல இருக்குது. அல்லேலூயா. யாரெல்லாம் தவறாம கர்த்தருடைய சமூகத்துக்கு வராங்களோ, யாரெல்லாம் தவறாம அவரை தேடுறாங்களோ, அவர்களுக்கு ஒரு கனத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறாரு. அதை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அமேன், சோத்திரம். நிச்சயமா நான் சொல்ல முடியும், நான் டெய்லி நான் தேடுறேன் ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு நான் வரேன், ஆனா என் வாழ்க்கை இன்னும் உயரலன்னு ஒரு நபரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் வந்த பிறகும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அதை கனப்படுத்தி கர்த்தர் செயல்படுத்த போகிறார். அல்லேலூயா. ரோமர் 2:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ரோமர் 2:10, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு தான் மகிமை, கனம், சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க 1 பேதுரு 1:7, 1 பேதுரு 1:7 எப்படியெல்லாம் கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. 1 பேதுரு 1:7, சோதிக்கப்படும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாகும். அல்லேலூயா. எப்பா, ஜெபித்தா எனக்கு கனம் உண்டாகுது, கடிந்து கொள்ளுதல நான் கவனிச்சா எனக்கு கனம் உண்டாகுது, மனத்தாழ்மையா இருந்தா எனக்கு கனம் உண்டாகுது, அவருடைய சமூகத்தை நான் தேடினா எனக்கு கனம் உண்டாகுது. வேற எதனால கனம் உண்டாகுது? என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது எனக்கு கனம் உண்டாகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இதெல்லாம் நான் செய்து ஒரு கனத்தின் பாத்திரமா நான் மாறி, ஆமென் சொல்லலாமே? அமேன், சோத்திரம். இன்னைக்கு பாருங்க, ஒரு சபையை முடித்துட்டு இன்னொரு சபைக்கு நாங்கள் பேச போய் கொண்டிருக்கிறோம். ஆமேன், பாருங்க, அந்த இடத்துல ஒரு கனத்துக்குரிய பாத்திரம் போல இருக்கு. ஆமேன், வழி நடக்க எல்லாரும் நிக்க வச்சுட்டாங்க.
எல்லாரும் டிராஃபிக் அப்படி நிற்க வச்சுட்டாங்க, எல்லா சிக்னலும் க்ளோஸ்டு. அவங்களுக்கென்று ஒரு திறந்த வாசலை வைத்து உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன தடை கூட யாரும் கிராஸ் கூட பண்ணிடக்கூடாதுன்னு வழிநடுக என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரர்களை வைத்து ஒரு அப்பிரயோஜனமான ஒரு மனிதர்களுக்கு அந்த காரியம் என்று சொன்னால், நீங்கள் தேவனாலே கனப்படுத்தப்பட்டு நீங்கள் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க பார்க்கிற வல்லமைகள் எது நின்று கொண்டிருந்தாலும், எரிகோ போல நின்று கொண்டிருந்தாலும் அவைகளை உடைக்க தேவன் வல்லவராய், அவரே செயல்பட்டு அவரே நிறைவேற்றி முடிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான சகோதரர் இருக்கிறாரு நுங்கம்பாக்கத்தில். ஆமென். அந்த சகோதரனை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு வேலை, பிரதாப் சிங் ஐயா சபையில் அவர் போய் கொண்டிருக்கிறாரு. ஆமென், சோத்திரம். சின்ன வயதில் அவர் மாத்திரம் தான் ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரை. அவருடைய குடும்பம் யாரும் ரட்சிக்கப்படலை. ஒரு ஏற்றுக்கொண்ட விசுவாசம் அவருடைய ஜெப ஆவி அதிகமாக இருந்தது. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை தரணும், நல்ல ஒரு படிப்பை முடித்தாரு. ஆமென், சோத்திரம். வேலைக்காக அப்ளை பண்ணாரு, நல்ல ஒரு ஜாப் கிடைத்தது. அந்த ஜாப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் முன்னேற முடியாதபடி, இவர் ஆமென் வளர முடியாதபடி பல தடைகள். ஏன் அப்படின்னு கேட்டா, திடீரென்று ஒரு ரெக்வயர் பண்ணி ஒரு 2 மேனேஜர்களை புதுசா எடுத்தாங்களாம். அந்த 2 மேனேஜரு ஏன் இந்த மனுஷனை மட்டும்தான் A1 லிஸ்ட்ல வச்சிருந்தாங்களாம். அந்த சகோதரன் சொல்லும் போது சொல்றாரு, என்ன எந்த லிஸ்ட்ல வைத்திருந்தாங்க, வேலை விட்டு தூக்கணும்னா A1ல வைத்திருந்தாங்க என்னுடைய பேரை. ஏன் என்று ஒண்ணுமே புரியல. ஏன்னு கேட்டா, அந்த வேலை நேரங்கள் முடிந்த பிறகுதான் அவர் என்ன பண்ணுவாராம், போய் ஜெபம் பண்ணுவாராம். அந்த வேலை நேரங்கள் முடிந்த பிறகுதான் அவர் ஊழியத்துக்கு போவார். அவருக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஒரு பாரம். என்ன பாரம்னா, தேசத்தை குறித்த பாரம். ஒவ்வொரு மாதமும் இப்ப வரைக்குமே பண்ணி கொண்டிருக்கிறாரு. 3 நாள் என்ன எதுக்காக ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவாராம். குடும்பத்துக்காக கூட ஜெபம் பண்ண மாட்டாரு. அந்த 3 நாள் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு, நான் கர்த்தருக்காக ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் அந்த தேசத்துக்காக இப்ப கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை போய் கேட்டீங்கன்னா எல்லா லிஸ்ட்டும் கொடுக்குறார், என்னென்ன தேர்தலுக்காக என்னென்ன காரியத்துக்காக என்னெல்லாம் ஜெபிக்கிறார்ன்றதை சொல்றார். அப்ப இந்த 3 நாள் அவர் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறாராம். அந்த 3 நாள் அவர் அந்த ஜெபிக்க விடாதபடி ஒவ்வொரு மாதங்களும் பல போராட்டங்கள் எழும்போம். ஏன் வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு கூட வரும். ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொன்றாய் விடுதலை கொடுத்து அப்படியே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, கடைசியா இந்த 2 பேர் வந்துட்டு, இந்த 2 பேர் எழும்பி என்ன பண்றாங்க, அவரை ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வைத்து அவர் மேல பலவிதமான அவதூறுகளை பண்ணி பலவிதமான தவறுகளை அவர்களுக்கு சுட்டி காட்டி எல்லாம் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஆண்டவரே உங்க கரத்துல நான் இதை ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்க தான் அதை பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஜெபம் பண்ணி விட்டுட்டாரு. நடந்தது என்ன, அந்த ராத்திரி வேளையில அவர் ரொம்ப ஒரு கவலையோடு படுக்கைக்கு போனார். ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் கொடுத்துட்டு கவலையோடு அந்த படுக்கைக்கு போனார். அடுத்த நாள் வந்து அவர் வேலை விட்டு தூக்கணும். அப்படிப்பட்ட எல்லா திட்டங்களும் சத்துரு போட்டு வைத்திருக்கிறான். நடந்தது என்ன, அந்த ராத்திரி வேளையில் ஒரு கால் வருதான். யார் கால்னா, அந்த கம்பெனியோடைய சிஇஓவே கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, உன்னை குறித்து ஒரு காரியம் எனக்கு என் டேபிளுக்கு வந்திருக்குது, ஆனால் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன், இத்தனை வருடமாக இந்த கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணுற, எந்த ஒரு நபரை குறித்தும் நீ ஒரு சின்ன ஒரு குற்றங்களை கூட நீ சொன்னது கிடையாது. அதனால் உன் பேரில் ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனால் ஏன் இவ்வளோ குற்றச்சாட்டுனா, அப்போ கூட அவர் அமைதியாக இருந்தாராம். அந்த அமைதியை பார்த்து பாருங்க. கர்த்தர் அந்த ராத்திரி வேளையில் அந்த எதிராளிகளுக்கே தெரியாம அந்த 2 பேரையும் அவங்க டிஸ்மிஸ் பண்ணதே அந்த எதிராளிக்கே தெரியாது. அடுத்த நாள் யார் மேனேஜரா போறாருன்னா, எந்த சகோதரனை வேலை விட்டு தூக்கணும்னு நினைச்சானோ சத்துரு, அந்த சகோதரனை மேனேஜரா போட்டு அவங்க 2 பேரை அவங்க கண்களுக்கு முன்பாக வெளியே போடுறத அந்த சகோதரன் பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், கர்த்தராலே கனப்படுத்தப்படுகிற ஒரு மனுஷனாய் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் கனப்படுத்தப்படுவாங்க. தாழ்மை உள்ள ஒரு மனுஷன் கனப்படுத்தப்படுவான். பரிசுத்த ஆவியினாலே எதற்கு கடிந்து கொள்றாரோ அந்த கடிந்து கொள்ளுதல, தேவ சமூகத்தில் ஆலயத்தில் பலிபீடத்திலிருந்து எந்த வார்த்தை கடிந்து கொள்ளப்படுகிறதோ அந்த கடிந்து கொள்ளுதல எந்த தேவனுடைய பிள்ளை விரும்பி அதை செயல்படுத்துறாங்களோ, நிச்சயமாய் சொல்றேன், கனப்படுத்தப்படுவீங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துரு இல்லாமல் போவான். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அடுத்தது, இந்த யோசுவாவுக்குள்ள காணப்பட்ட குணம் என்ன? யோசுவா 6:12 வாசிங்க. போதுங்க. அல்லேலூயா. ஒரு அதிகாலமே எழுந்திருக்க கூடியவனாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 9-10 நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாத்திரையாகமம் 17:9-10, மோசே
யோசுவாவை நோக்கி நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு ஆமென் அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் ஆமென் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். மோசே சொல்றாரு எனக்காக நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்லி அவனை குறித்து ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. கொஞ்சம் கவனிங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த யோசுவாவுக்கு முன்பாக ஏன் இந்த எரிகோக்கெல்லாம் ஒன்றுமில்லாமல் போச்சு அப்படின்னு கேட்டா, சோத்திரம், முதலாவதாக கர்த்தர் அவன் கையில் அந்த சத்துருவை ஒப்பு கொடுத்தாரு, எரிகோ காணாமல் போச்சு. யோசுவாவோடு பேசுகிற நபரா கர்த்தர் காணப்பட்டாரு. ஆமென். சோத்திரம். அதனால எரிகோ அவனுக்கு முன்பாக தகர்க்கப்பட்டது. கனப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டபடினாலே எரிகோ தகர்க்கப்பட்டது. ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன். நான்காவதாக அவன் பிரயாசப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. நான் சுதந்திரிக்க முடியலையே, எனக்கு ஆசீர்வாதம் வரலையே, எனக்கு ஒரு நன்மை வரலையே என்று சொல்லி கொண்டிருந்தா மாத்திரம் போதாது. கர்த்தர் சொல்றாரு, நீ பிரயாசப்படுகிற மனுஷனாய் நீ காணப்படுவாயானால் உனக்கு முன்பாக நான் எரிகோவை நான் தகர்த்து நான் காட்டுவேன். அல்லேலூயா. எல்லா பிரயாசத்துக்கு கர்த்தர் ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறாருங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. நீதிமொழிகள் 10:16 வாசிங்கன்னா, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அந்த பிரயாசத்தை நாம் படும் பொழுது ஒரு ஜீவன் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லலாமே. எபிரேயர் 6:10 வாசிக்கும் பொழுது, அவர் அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. இந்த சபைக்கு நான் சொல்ல முடியும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை இங்கே பார்க்கும்போது நான் சொல்ல முடியும், இந்த சபைக்காக எவ்வளவு பிரயாசங்கள், இந்த சபை கட்டி அமைப்பதற்காக எத்தனை பிரயாசங்கள், ஜபத்தினாலே பிரயாசப்படுறீங்க, உபவாசத்தினாலே பிரயாசப்படுறீங்க. நம்முடைய தேசத்தில் ஒரு மாறுதல் உண்டாக பிரயாசப்பட்டு வேலைகளை கூட நிறைய பேர் லீவ் விட்டு பாஸ்டர் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, லீவ் போட்டு கூட இங்கே நிறைய பேர் வந்து அந்த உபவாச ஆராதனையில் கலந்து கொள்றீங்க. நான் சொல்லுவேன், அந்த பிரயாசத்துக்குள்ள ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற கானானை சுதந்திரிக்க முடியாதபடி என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அவைகளை கர்த்தர் நமக்காக அவர் உடைத்து தகர்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு குறித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்கு, நமக்கு குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கு விரோதமாய் எந்த சத்துரு எழும்புறானோ அந்த சத்துருவை கர்த்தர் நிர்மூலமாக்கி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதனால இந்த ஆசீர்வாதம் வருது? எதனால அது கர்த்தர் என்னை குறித்த திட்டத்தை நிறைவேற்றார்னா, நான் பிரயாசப்படுகிறவனாய் நான் மாறுகிறேன். அல்லேலூயா. நான் பிரயாசப்படும் பொழுது இன்னும் ஜெபத்தில் பிரயாசப்படுங்க, இன்னும் கொஞ்சம் உபவாசத்தில் பிரயாசப்படுங்க, இன்னும் துதியில பிரயாசப்படுங்க, இன்னும் ஒரு மனதில் நீங்க பிரயாசப்படுங்க, இன்னும் இந்த சபை கட்டி எழுப்புவதில் இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படுங்க. அந்த பிரயாசத்துக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறாரு. என்ன பலன்னா, கானானை சுதந்திரிக்க தடைகளை கர்த்தர் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு ரோமர் 2:6 அவன் கிரியைகளுக்கு தான் பலன் உண்டு. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு ஆதியாகமம் 31:42 ஆதியாகமம் 31:42 ஒரு ஜபமா ஏறெடுக்கிறான். என்ன ஜபம் அது? ஆமென். என்னோடு இராமல் போனார் வெறுமையாக தான் அனுப்பிவிட்டு இருப்பீர். தேவன் என் சிறுமைய என் கை பிரயாசத்தை பார்த்து உன்னை கடிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. யார் பார்த்தா? நீ என்ன பார்க்கல. 20 வருஷமா நான் கஷ்டப்பட்டதை நீ என்ன பார்க்கல. ஆமா, ஆனா கர்த்தர் என்ன பார்த்தாருப்பா, என் சிறுமையை பார்த்தாருப்பா, என் அங்கலாய்ப்பை பார்த்தாருப்பா, என்னுடைய வேதனையை பார்த்தாரு. பார்த்து கர்த்தர் என்ன பண்ணாரு? என்னை வெறுமையாய் அனுப்பல, என் பிரயாசத்துக்கு 2 பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்து என்னை அனுப்பினாரு. அல்லேலூயா. நீங்க நிறைய வேளையில ஆமென், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வெறுமை இருக்கிறது? வெறுமை அந்த பிரயாசத்தினால் தான் அகற்றப்படும். அல்லேலூயா. அந்த பிரயாசப்பட்டு பாருங்க, இன்னும் ஜெபத்தில் கொஞ்சம் பிரயாசப்படுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோவை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. சத்துரு ஒரு திட்டம் போடுவான், அந்த திட்டத்தை தகர்க்க தேவன் வல்லவராய் இருப்பார். எப்பனா நம்ம பிரயாசப்படும் பொழுது, நம்ம கர்த்தருக்காக நிற்கிறோன்னு கர்த்தர் தெரிஞ்சிட்டார்னா, அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் செயல்பட்டு எதிரிகளை பாழாக்குவார். அல்லேலூயா. கடைசியாக யோசுவா 6:20 யோசுவா 6:20 வாசிக்கலாம். ஆமென். ஆமென். கேட்டு
ஆமென். அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்களேன். அலங்கம் இடிந்து விழுந்தது. எரிகோ இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. எப்போ இடிந்து விழுந்தது? எதை நிறைவேற்றினாங்க? 6:5 நிறைவேற்றுறாங்க. 6:5 என்ன சொன்னாங்க பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொம்புகளினாலே இடும்போது, எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஆர்ப்பரிக்க கடவர்கள், அப்பொழுது அலங்கம் இடிந்து விழும். அல்லேலூயா. இதை கேட்டது மாத்திரமல்ல, ஆமென், சோத்திரம். கர்த்தர் என்னவெல்லாம் சொன்னாரோ, எக்கால சத்தம் போடணும், ஆர்ப்பரிக்கணும், இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆமென், துதியை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். எந்த நேரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, பிரச்சனைகள் போராட்டம் வரும் பொழுதும் நீங்க துதிச்சு மட்டும் பாருங்களேன். நீங்க துதிச்சு பாருங்களேன். இந்த நாளில் இதை நீங்க அபியாசப்படுத்துங்க. இது உங்க வாழ்க்கையில இதை கடைபிடித்து பாருங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில போராட்டம் பலவீனம் வருதா, துதிச்சு பாருங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. இன்றைக்கு காலையில் ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போனோம், நானும் ஐயாவும். அந்த ஹவுஸ் விசிட்டிங் போகும்பொழுது அந்த அம்மா, ஒரு ஆவிக்குரிய தாய், அவங்க சொல்றாங்க, 2 பேர் தான், எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஆமென். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஹஸ்பண்டும் அப்படியே போயிட்டாங்க, வெளியில் போயிருக்கிறாங்க. இப்போ இவங்க மாத்திரம் இருக்கும் பொழுது திடீர்னு லோ ஆகிட்டு இருக்கு, பிபி திடீர்னு லோ ஆகிட்டு இருக்கு. யாருக்கு கால் பண்ணுறது தெரியல, யாருக்கு என்ன பண்ணுறது தெரியல, மேல் வீட்டுக்கு எதுவுமே சொல்ல தெரியல எனக்கு. அப்போ ஒன்றும் நான் பண்ணலை. ஆண்டவர் நான் அப்படியே படுத்த இதில் சின்ன குரலில் அப்படியே நான் பாட ஆரம்பித்தேன். கர்த்தர் நல்லவர் என்று பாட ஆரம்பித்தேன். ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை அப்படியே பாட ஆரம்பித்தேன். பாடுற நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, யாரோ நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்டுதான். யாரோ நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்டுதான். ஆண்டவரே, நான் எழுந்து போய் கூட என்னால் பார்க்க முடியாது, அது யார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, உனக்காக நான் தேவ தூதர்களை நான் அனுப்பி இருக்கிறேன், உனக்கு பணிவிடை செய்யும்படியான தேவ தூதர்கள் அனுப்பி இருக்கிற மகளே அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர்கள் எப்படிதான் எழுந்தன்னு தெரியல, எப்படி டீ காஃபி போட்டேன்னு தெரியல, அதை குடித்து கொஞ்ச நேரம் தான் கர்த்தர் எனக்கு புது பலனை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. அன்றிலிருந்து நான் பயப்படுறதே கிடையாது, எனக்கு யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறதே கிடையாது. கர்த்தர் எனக்காக பணிவிடை ஆவிகளை ஏவிட்டு இருக்கிறாரு. எப்போ? துதிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது எரிகோ உடையும். நம்புவீங்களா? ஆமென். துதிக்கும் பொழுது எரிகோ உடையும். எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்டா, துதியின் சத்தத்தோடு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. சங்கீதம் 22:3. ஹல்லேலூயா. சங்கீதம் 22:3. ஏன் துதியினால இடிஞ்சது? இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசமாயிருக்கிறார் ஒருத்தர், அவர்தான் கர்த்தராகிய இயேசு. ஹல்லேலூயா. ஒருத்தர் வாசமா இருக்கிறாருங்க. நம்ம துதிக்கும் பொழுது ஒருத்தர் கிரியை செய்கிறாரு. அல்லேலூயா. நம்ம துதிக்கும் பொழுது அது நடுவில் ஒருத்தர் உலாவிக் கொண்டிருக்கிறாரு. யாருன்னா, நம்ம சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம துதிங்கன்னு சொல்றோம். அந்த செய்தியில சில நேரத்தை தொடப்படாதவங்க ஆராதனை வேளையில தொடப்படுவாங்க. ஆராதனை வேளையில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழுது கொண்டிருப்பாங்க. ஆராதனை வேளையில உள்ள முடைந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாங்க. எப்படி இதுன்னா, கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிற நேரம் அது. ஹல்லேலூயா. கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிற நேரம். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் முழங்கால் போட்டு நீங்கள் ஆண்டவரை துதித்து மாத்திரம் பாருங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. உங்கள் முன்பாக இருக்கிற எரிகோக்கள், உங்கள் முன்பாக இருக்கிற மனுஷிக வல்லமைகள், உங்களுக்கு முன்பாக கண்ணுக்கு தெரியாத எந்த வல்லமையா இருந்தாலும் சரி, அவைகள் இல்லாமல் போக கர்த்தர் பெரியவராய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் குறித்திருக்கிற டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு விரோதமா தடைகள் எழும்பும், மனுஷிக வல்லமைகள் வரும், போராட்டங்கள் வரும், சோர்வுகள் வரும். இதெல்லாம் நான் எப்படி நான் கடந்து போவேன்னு சொன்னா, என்னுடைய பிரயாசத்தினால, என்னுடைய ஜெபத்தினால, என்னுடைய துதியினால, கர்த்தருடைய சத்தத்தினால இவை எல்லாவற்றையும் கடந்து கானானுக்கு நேராய் போய் நான் சுகந்தரிப்பேன். அல்லேலூயா. உங்கள் டெஸ்டினேஷன் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஆமென். சோத்திரம். பிரேசில்ல ஒரு தம்பதி என்ன பண்ணாங்கன்னா, சோத்திரம், 20 மில்லியன் ட்ரீஸ் நட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது, ஆமென், அவர் சும்மா பார்த்தாராம். பார்க்கும் பொழுது ஃபுல்லா காடு அழிந்து போய் கிடக்குது. இவருக்கு முன்பாக இவர் இருந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த 2 தம்பதிகள் என்ன பண்ணாங்க, பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி, சின்ன சின்ன குழந்தைங்க எப்படி நடக்கும் அது போல 20 மில்லியன் ட்ரீஸை, மரங்களை என்ன பண்ணாங்களாம், கொஞ்சம் கொஞ்சமாக நட ஆரம்பிச்சாங்களாம்.
அது ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய காடாய் வளர்ந்து, ஆமென் சோத்திரம், அதற்குள்ளாக பறவைகள் மற்ற மிருகங்கள்லாம் வந்து ஒரு காடு போலவே மாறிடுச்சான். அல்லேலூயா. எப்படி? ஒரு 2 பேரு கொஞ்சம் பிரயாசப்பட்டு மரங்களை நடும் பொழுது, அல்லேலூயா, இந்த வசனம் என்ற விதை உங்களை உள்ளத்திலே கர்த்தர் விதைத்த நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க வளர்ந்து பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஏன் நம்மளை விட்டு வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த மரம் கனி கொடுக்காதா? இந்த மரம் கனி கொடுக்காத? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டில் ஏதாவது ஒரு கொய்யா மரத்தையோ பப்பாளியோ இல்லை ஏதாவது ஒரு மரத்தை வைத்திருக்கிறீங்க, கனி கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கனி கொடுக்கலாம் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது சுத்தம் பண்ணி ஏதாவது தண்ணி போடுவீங்க, அப்புறம் வேற எருவு வைப்பீங்க, இல்லை மருந்துகளை கொஞ்சம் போடுவோம். இதையும் மீறி அது கொடுக்கல அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவீங்க? அடியோடு வேரோடு வெட்டிடுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆண்டு உருவாக்கின நோக்கமே, இந்த வசனம் என்ற விதையை நமக்கு கொடுத்த நோக்கமே என்ன தெரியுமா? என் மகளே, இன்னும் நீ அப்படியே குழந்தைகளை போல இருக்காதீங்க, எஜமானனா நீ மாறு. அல்லேலூயா. மாறி நீ சுகந்தரிக்க வேண்டி அதை காணாதோதான் இருக்கிறது. அதற்கு முன்பாக இருக்கிற தடைகளை பிரயாசத்தினால, அபிஷேகத்தினால, உனக்கு கொடுத்ததான வார்த்தையினால, உனக்கு கொடுத்த உன் கையில நான் சத்துருக்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உன்னுடைய துதியினால எல்லா தடைகளை உடைத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. தூங்கி கொண்டிருந்த பேதுருவை விழாவில் தட்டின வல்லமை உள்ள கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தோள்களில் தட்டி, அல்லேலூயா, போ மகனே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கொஞ்சம் எழுந்திருக்கலாமா? அல்லேலூயா. Thank you Holy Father. ஆண்டவரே, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எரேமியாவை தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்பாகவே அவனை குறித்த ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார் என்று சொன்னால், நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. Thank you Holy Father. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு எல்லா கண்களை மூடி இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்க. விசுவாசத்தோடு, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். என் ஊழியத்துக்கு குறித்திருக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எங்கள் ஊழியக்காரரை கொண்டு, என் ஊழியக்காரமாவை கொண்டு, அவருடைய பிள்ளைகளை கொண்டு என்னவெல்லாம் கர்த்தர் கிரியை செய்ய போகிறாரோ இந்த ஆண்டுல, அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒன்றும் தவறி போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை குறித்து இருக்கிற திட்டங்கள், என் பிள்ளைகளுடைய உயர்வுக்கு விரோதமாக இருக்கிற எரிகோக்கள், என்னுடைய பிள்ளையினுடைய தொழிலுக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுடைய வருமானங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எரிகோக்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடையும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீர் குறித்து வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த திட்டங்கள் எல்லாம் வருகிற நாட்களில் அது நிறைவேறும். ஆண்டவரே, ஆண்டவரே, எதெல்லாம் நிறைவேற முடியாதபடி காணப்படுகிறதோ, சகரியாவே, நீ நீண்ட நாட்களாய் நீ ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த விண்ணப்பத்தை உனக்கு கொடுக்கும்படியாக, உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய எல்லா விதமான விண்ணப்பங்களை கர்த்தர் கையில எடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற உங்களுக்கு ஒரு பலனை, ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். Thank you Lord. Hallelujah. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீ. கரங்களை தட்டி பாடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோமா? எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. சத்தமாய். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி விசுவாசத்தோடு நீரே பாடுவோம். ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு
உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் நிறைவேற்றி முடிப்பவரே. Thank you Father. Thank you Jesus. Thank you Holy Spirit. ஆண்டவரே ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். ஹalleluya. உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென் ஆமென் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆண்டவரே இந்த சபைக்கென்று ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்திற்கென்று ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கென்று ஒவ்வொரு வாலிபர்களுக்கென்று அருமையான இந்த ஊழியத்துக்கென்று நீர் என்னெல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே குறித்த இடத்திற்கு நேராக உம்முடைய அபிஷேகம் அந்த மேலறையின் மேல இறங்கி வந்தது போல ஆண்டவரே இந்த இடத்தில் உம்முடைய அபிஷேகம் வல்லமை ஜெயம் ஆண்டவரே இப்பொழுது பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக. விசுவாசத்தின் ஆவி இறங்கி வருவதாக. ஜெப ஆவி இறங்கி வருவதாக. ஆண்டவரே ஆண்டவரே சத்துருக்கள் எங்கள் கையில ஒப்பு கொடுக்க போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிரயாசப்பட பலனை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உயர்வு கனத்தை அபிஷேகத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. துதியின் ஆடையை ஒவ்வொரு மேல இறங்க செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுது இருக்கிறது 1000 மடங்கு பெருக, முன்பாக இருக்கிற எரிகோக்கள் உடைய, முன்பாக இருக்கிற கானானை சுகந்தரிக்க, ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க, உயர்வை சுகந்தரிக்க, ஜெயத்தை சுகந்தரிக்க, பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். விரோதமா எழும்புகிற எல்லா பலவான்களை இயேசுவின் நாமத்தினால் மடங்கடிக்கப்படுவதாக. தேவனுடைய கரம் பலமாய் இறங்கி கிரியை செய்யட்டும். உம்முடைய கரம் நிறைவேற்றுகிற கரம் ஆண்டவரே நிறைவேற்றி முடிக்கட்டும். கிருபைக்கு நடத்துதலுக்கு ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.